உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்க. பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சி சொல்லுங்க, உன் செய்கைக்கு தக்க. ஆமா, ஆமென். உன் செய்கைக்கு தக்க அவர் பலன் கொடுப்பார். இது யார் சொல்லுகிற ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போவாஸ், ஒரு மனிதனுடைய வார்த்தை. நீங்க இந்த ரூத்தின் புஸ்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல 4 முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. எலிமெலேக்கு, நகோமி, ரூத், போவாஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த புஸ்தகத்தில் மட்டும் ஆண்டவருடைய டைரக்ட் என்கவுண்டரை பார்க்கவே முடியாது. நான் சொல்றது புரியுதா? ஆண்டவருடைய டைரக்டான வழி நடத்துதல். இப்போ ஆகார்ட்ட சொன்னார் இல்லையா, நீ எங்க வனாந்தரத்தில் இருக்கிற, போய் நாச்சியார் வீட்டில் இரு அப்படின்ற ஒரு ஆலோசனை, பிரத்யட்சமான வழி நடத்துதல் இந்த ரூத்தின் காலத்தில் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்கு இன்னைக்கு நீங்கள் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. ஸோ நீங்கள் உற்சாகமாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் எப்பவும் பல்லு தெரிகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக இப்படி வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஸோ இந்த கல்யாணம், ஆமாம், கல்யாணம் புது மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துருக்கீங்களா? சிரிப்பு வருதோ வரலையோ மூஞ்சி எப்படி வைக்கணும்? ஆமாம், இப்போ தான் ஒருத்தன் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஆமாம், ஆமாம், சிரிப்பு வரல நினச்சிக்கணும், எப்படி பல்ல காட்டிக்கிட்டே. அதே மாதிரி நீங்கள் உற்சாகமாக இல்லைன்னாலும் முகத்தை கொஞ்சம் உற்சாகமாக வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென். பாருங்க, இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய தெளிவான வழிநடத்துதலை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆமென். நீ அங்கே போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அந்த மாதிரி வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு பார்க்க முடியாது. நகோமியுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கிடையாது. எலிமெலேக்கின் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கிடையாது. போவாசுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கிடையாது. ரூத்தின் வாழ்க்கையில என்ன செய்யலை? ஒரு வாக்குத்தத்தம் இல்லை. வாக்குத்தத்தமே இல்லாத ஒரு 4 பேர் எப்படி தேவ திட்டத்தில் டிராவல் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம்? நீர் நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு. ஆமா, நிறைய காரியங்கள், நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை கண்டிப்பா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையில, எதிர்பார்ப்புல தான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்முடைய எதிர்பார்ப்பு கண்மலையாக்கி கிறிஸ்துவ மேல் இருக்கிறது தப்பு கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் என் கூட வர்றீங்க? நல்ல கவனிங்க. இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் நீங்க 1வது வசனம், 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலத்தில். ஆமென். அதாவது இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரியம் அது நடக்குது அப்படின்னா அது நமக்கும் வரும். ஆமென். நான் சொல்றது புரியுதா? ஒன்றும் இல்லை. இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும், ஈரானுக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையில நம்ம பாதிக்கப்படுறோமா இல்லையா? படுறோமா இல்லையா? ஆமென். ஃபியூல் பிரைஸ்லாம் ரேட் ஏறுது. கொரோனா வந்துச்சு. அதுல சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு இருந்துச்சு, சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு இருந்துச்சு. மரணம் எல்லாத்துக்குமே காமனா இருக்குது. அதே மாதிரி நியாயாதிபதிகள் அரசாண்டாலும் சரி, மோடி வந்தாலும் சரி, இப்ப சிஎம் விஜய் வந்தாலும் சரி, சில காரியத்தை பிடிச்சு நிறுத்த முடியாது. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, நம் மனிதனுடைய எல்லைக்கும் மனிதனுடைய ஞானத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலத்திலே பஞ்சம் வந்தது. பஞ்சத்தைக்காக தப்பி போகிற ஒரு குடும்பம், அவங்க எங்க தப்பி போறாங்க? மோவாப் தேசத்துக்கு போறாங்க. மோவாப் தேசத்துல போய் இவங்க எப்படி போறாங்கன்னா, நகோமி பிற்பாடு உள்ள அதிகாரத்தில் சொல்லுகிற, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். அல்லேலூயா. பஞ்சம் வந்த காலத்துல, பஞ்சம் வந்த நேரத்துல நகோமியின் நிலைமை என்ன தெரியுமா? நிறைவு. எல்லாரும் வாய் சொல்லுங்க. நிறைவு.
இப்ப நிறைவுள்ளவளா சீரும் சிறப்புமா எங்க போறா? மோவாபுக்கு போறா. இப்ப மோவாப் தேசத்துல உள்ளவங்க எல்லாரும் இந்த எலிமெலேக்கின் குடும்பத்தை பார்த்த உடனே எப்படியாவது என் பிள்ளைக்கு அந்த இடத்துல ஒரு சம்பந்தத்தை, நான் சொல்றது புரியுதா? ஆமென், அல்லேலூயா. மோவாபோடு யூதர்கள் சம்பந்தம் கலவக்கூடாது, கலக மாட்டார்கள். ஆனா இங்க எல்லாரும் போட்டி போட்டு பொண்ணை கொடுக்கறாங்க. நல்லா கவனிங்க. ஆனா ஏதோ நம்ம பிள்ளைகள் அங்க கொடுத்தா ஒரு வாக்குத்தத்தத்துக்கு நேராய் பாவ சந்ததியில நம்ம பிறந்துட்டோம், நம்ம பிள்ளைகளாடு எஸ்கேப் ஆகி ஒரு யூத குலத்துக்குள்ள கலந்துட்டுனா வர்ற வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு, ஆமென், நல்ல 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 சீரும் சிறப்புமா நல்ல ஆசீர்வாதமான இருக்கிற இந்த குடும்பத்துக்கு நம்ம பொண்ணை கொடுத்தா பொண்ணு நல்லா இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்போடு என்ன செய்யறாங்க? பொண்ணை கொடுத்தா வரிசையா 3 மரணத்தை அந்த குடும்பம் சந்திக்கிறது. அல்லேலூயா. ஒரு மரணத்துக்கே குடும்பம் ஷேக் ஆயிடும். ஆமென். மலை போல நம்பி இருந்த எலிமெலேக்குடைய லாஸ் வந்து அதுல இருந்து மீளறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்னா 3 பேர் போய் சேர்றாங்க. இவன் நகோமிக்கு என்ன செய்யணும்னே தெரியல. 10 வருஷம் மோவாப் தேசத்துல உட்கார்ந்து இருக்கிறா. எதிர்பார்த்த காரியம் எதுவுமே நடக்கல, இழப்பு மட்டும்தான் மிச்சம். இந்த நேரத்தில் அவளுடைய காதுகளிலே சில செய்திகள் கேட்கப்படுகிறது. 1-6 வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம். இப்ப மோவாப் தேசத்துல எல்லாவற்றையும் இழந்து, ஆமென், புருஷனையும் பிள்ளைகளையும் கொண்டு போன எல்லா ஆஸ்திகளையும் இழந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு சில செய்திகள் கேட்கப்படுகிறது. அதில் என்னன்னா, ஆண்டவர் ஜனத்தை சந்தித்து ஆகாரம் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லிட்டரலி ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஜனங்களை சந்தித்தாரா அப்படின்றது தான் ஃபேக்ட். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அளித்தார். கர்த்தர் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் அப்படின்னா அங்க எல்லா வயல்லையும் என்ன நடந்திருக்கும்? எல்லா வயல்ல என்ன நடந்திருக்கும்? அறுவடை நடந்திருக்கும். இப்ப நகோமி இருக்கா இல்லையா, இவ ஒன்னும் இல்லாதவளா அங்க ஒன்னும் போகல. இவளுக்குன்னு சில வயல்களும் உடைமைகளும் உண்டு. ஆமென். அப்ப பஞ்ச காலத்துல நல்லா கவனிக்கணும். பஞ்ச காலத்துல ஒருத்தன் வயலை உழுறான். பஞ்ச காலத்துல சிலர் வயலை உழுது அதை செப்பனிட்டு அதை பண்படுத்தி அதுக்கு உரம் போட்டு அதற்கு நீர் பாய்ச்சி அதுக்கு விதைய போட்டு காத்திருக்கிற நேரத்துல அனுகூலமான ஒரு இயற்கை சூழ்நிலையை கர்த்தர் கட்டளையிட்டதுனாலதான் அங்கே என்ன நடந்திருக்குதுன்னா தேவனுடைய தயவு வந்திருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்களுடைய காலம் பொன் போன்றது. உங்களுடைய காலம், உங்களுடைய நேரத்தை நீங்க தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமா, என்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னு சொன்னா நகோமியா மாதிரி எல்லாத்தையும் இழக்கிற ஒரு அனுபவத்துல வருவோம். அதே நேரத்தில் விசுவாசத்தோடு தேவனை முன்வைத்து சில காரியங்களை உற்சாகத்தோடு நமக்கு செய்தோம் அப்படின்னா தேவன் நம்மை சந்திக்கிற நேரத்தில் நாம் அறுக்கிறவர்களாயிருப்போம். தேவன் யூத ஜனங்களை சந்திக்கும் பொழுது எல்லாரும் அறுக்கும் பொழுது 2 பேரும் பொறுக்கிறாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றேன் வார்த்தை புரியுது? எங்க எல்லாரும் வயல்ல அறுக்கும் பொழுது இந்த குடும்பம் எங்க பொறுக்க போகுது? இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி என்ன தெரியுமா? ஏன் எனக்கு இந்த நிலைமை? ஏன்னா பஞ்ச காலத்துல நமக்கு நிக்க தெரியல, புயல் அடிக்கும் போது நமக்கு நிக்க தெரியல. நம்ம நிக்க தெரியாம மோவாபுக்கு போகிறதுனால கொண்டு போனதையும் இழந்து. அதனாலதான் நகோமி சொல்றேன், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்ப குறைவுள்ளவளா வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அதாவது இந்த மருமக மாமியார் பிரச்சனை
எப்படி இந்த கொரோனா எல்லாத்தையும் பாதிச்சதோ அத மாதிரி உலகளாவில எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமே. நல்லா கவனிக்கணும். எத்தனை பேருக்கு மாமியார் இப்போ உயிரோட இருக்காங்க கேட்டா 3 பேர் நாங்க அனுப்பிட்டோம் அப்படின்னு போய் சேர்ந்துட்டாங்க. என்ன ஒரு சந்தோஷம். ஒருத்தங்கிட்ட கேட்டேன், நீங்க என்னைக்காவது உங்க மாமியார முத்தம் கொடுத்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்னு என்னடா ஏதோ பெருசா வித்தியாசமா கேட்டது மாதிரி பாக்குறாங்க. எத்தனை பேர் மருமகளை முத்தம் கொடுத்துருக்கிறீங்க? இந்த 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 ரூத் இருக்கா இல்லையா, மாமியார் இவளுக்கு நிறைய கொடுத்ததுனால மாமியார்கிட்ட ஸ்நேகமா இல்ல மாமியார் கிட்ட நிறைய சொத்து இருந்ததுனால மாமியார்கிட்ட அன்பா இல்ல, கரெக்டா ஷேரை பிரிச்சதுனால அன்பா இல்ல. இந்த ரூத்துக்குள்ள வந்தது அகாப்பே லவ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அப்போ இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ஃபீலியோ லவ். ஃபீலியோ லவ் அப்படின்னா சகோதர ரீதியா மாமிசீகமான அன்பு தான் இருக்குது. ஆனா ஒருவனுக்குள்ள அந்த அகாப்பே அன்பு, அதாவது மேலும் நமக்கு அருளப்பட்ட அவர்கிட்ட இருந்த அதே அன்பு, எதையுமே எதிர்பார்க்காம நமக்கு நம்ம மேல அவர் பாராட்டினார் பார்த்தீங்களா, அந்த அன்பு. இந்த அன்பு கிறிஸ்து பிறந்து அவர் மரிப்பதற்கு முன்பாகவே ரூத்துவின் இடத்தில் காணப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரூத்துனுடைய லைஃப்ல பிளெஸிங்க அவ பெற்றுக்கொண்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? எதிர்பாராத அன்பு அவளிடத்தில் காணப்பட்டது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எப்ப நோ சொல்லணும் எப்ப எஸ் சொல்லணும் நமக்கு தெரியணும். யாருக்கு நோ சொல்லணும் யாருக்கு எஸ் சொல்லணும்னு தெரியும், நமக்கு தெரியணும். அதாவது எல்லா ஆலோசனைக்கும் எஸ் சொல்லக்கூடாது, எல்லா ஆலோசனைக்கும் நோவும் சொல்லக்கூடாது. ஆமென். அடுத்து வரேன். அதாவது இந்த அம்மா ஆண்டவர் பெத்லகேமை விசாரித்தார் என்று அறிந்தவுடனே 2 மருமகளோட கிளம்ப ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பித்து 2 பேரும் 3 பேருமா கடந்து போகிற வழியில தான் நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம பெத்லகேமுக்கு கூட்டிட்டு போனா இந்த 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிரும். ஒருத்தனும் இவங்கள மேரேஜ் பண்ண மாட்டான், ஏன்னா எல்லாம் சாதி வரி, என்ன யூதர்கள், நாங்க கலவ மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பிரிட்ல இருக்கிறவங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? வேலையே கொடுக்க மாட்டான். அப்ப இந்த 2 பிள்ளைகளை நம்ம கூட்டிட்டு போய் இவங்களை நாசப்படுத்துறதை விட இந்த ஊர்ல இந்த பிள்ளைங்க இவங்களுக்கு பிரியமான திருமணத்தை நடத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாமியார் கொடுக்கறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த காலத்துல இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இத சொன்னதும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த ஓர்பாளும் ரூத்துவினிடத்திலிருந்து ஒரு அன்பு எப்படி வெளிப்படுதுன்னா, அவர்கள் சத்தமிட்டு அழுகிறார்கள். ரெண்டாவது திருப்பியும் இவங்க போக மாட்டேன்னு சொன்னப்போ திருப்பியும் சொல்றாரு, இவங்க இந்த அம்மா விவரிக்கிறாங்க, ஏய் இது சாத்தியம் இல்லம்மா, அங்க போய் ஒரு திருமணம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா யூதா தேசத்துல நான் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பொண்ணு எடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி நானே உனக்கு கொடுக்கணும்னா நீ இத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும், என்ன ஒருத்தன் திருமணம் பண்ணணும், அப்படி எல்லாம் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணினதும் என்ன ஓர்பாள் என்ன செய்யறா, அவளும் நல்ல சத்தமா அழுது மாமியாரை விட்டு என்ன செய்யறா, முத்தமிட்டு அவ பிரிந்து செல்கிறாள். இவ போறதை பார்த்துட்டு ரூத்து கூட இருக்கும் பொழுது நகோமியும் நகோமியை சொல்லுவான், சகோதரி போறாள் அத மாதிரி நீயும் போ. அல்லேலூயா. ஆனா இந்த அம்மா ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாங்க. என்ன டிசிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டிசிஷன். 15-16 வாசிங்க. அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம ஊர்ல உள்ள ட்ரெண்ட் என்ன தெரியுமா, நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க, புருஷன் ஃபாரினுக்கு போனாலே மனைவி மாமியார் வீட்டில் இருக்க மாட்டான். ஆமாவா இல்லையா?
ஆமாவா இல்லையா சொல்லுங்க. புருஷன் ஃபாரின் போனாலே மனைவி எங்க இருக்க மாட்டா, மாமியார் வீட்டில் இருக்க மாட்டா. அவ உடனே அவர் இல்ல நான் அங்க, அவர் வரும் பொழுது நாங்க. ஆனா இந்த அம்மா பாருங்க, நீ போற இடத்துக்கு தான் நான் வருவேன். ஆமென். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அல்லேலூயா. நீங்க எப்படி உங்க குடும்பத்தை பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் உங்க குடும்பத்தை பார்க்குறேன். உங்க உறவுகளை எப்படி நான் பார்க்குறேனோ அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதே மாதிரி தான் நான் உங்க உறவுகளை பார்க்குறேன். அல்லேலூயா. உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம். அப்புறம் உம்முடைய தேவன், நீங்க மரித்தாலும் நான் அங்கதான் இருப்பேன். அந்த 17வது வசனத்தில் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது நீங்க செத்து போன உடனே ரெண்டாவது நான் என்ன மோகாபுக்கு வந்து ஒரு, அதாவது 85 வயசு ஆயிட்டுன்னு வைங்களேன் நகோமிக்கு. இனி மாமியார் கொஞ்ச நாள் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இனி என்ன ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும். என்ன ரொம்ப நேசித்த ஒரு மாமியார். அதனால நான் என்ன செய்யறேன், இந்த அம்மா இருக்கிறது வரைக்கும் நான் இங்க இருக்கிறேன். இறந்ததுக்கு அப்புறம் எங்க போறேன், தகப்பன் வீட்டுக்கோ மோகாபுக்கு போகுவேன் அப்படின்னு அல்ல இவனுடைய தீர்மானம். நீங்க செத்த இடத்துல தான் நானும் சாவேன். ஒரு 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேசம் மரணத்தை விட வலியது. நேசம் மரணத்தை இப்படி நேசிக்கணும். இதுதான் அகாப்பே அன்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த நகோமியினுடைய தேவனை ரூத் தன்னுடைய தேவனாய் வைத்ததற்கு காரணம், அவளுக்கு முன்பாக ஏதாவது வாக்குத்தத்தமோ ஆசீர்வாதமோ ஆண்டவர் தருவார்னு சொல்லி வாக்கு பண்ணினதுனால அல்ல. ஆமென். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவள் தேவனை நேசித்தார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவருக்கு கையை ஓயாம பார்க்காதீங்க, அவருக்கு முகத்தை பாருங்க. அல்லேலூயா. அவர் என் கையை தேடுங்கன்னு சொல்லல, என் முகத்தை தேடுங்கள் அப்படின்னார். ஆமென். அவர் உங்ககிட்ட ஐ கான்டாக்ட் பண்ண விரும்புகிறார். ஐ கான்டாக்ட். என்ன பாரு, என்ன நோக்கி பாரு, அப்போ உன் ஆத்மா பிழைக்கும். அல்லேலூயா. என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் இல்ல, அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. வானமும் பூமியும் அவருடையது. வானம் சிங்காசனம், பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. மகா பெரிய வாக்குத்தத்தங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனா நான் எதுக்கு நான் அவரை தேடுறேன்னா அவரோடு இருக்கணும். அல்லேலூயா. நான் இன்னும் அவரை அறியணும். ஆமென். நான் இன்னும் அவரை நெருங்கணும். தள்ளி நின்று பார்த்த காலம் போதும், இன்னும் நெருங்கணும். இந்த நகோமி பெத்லகேமுக்கு வந்து சொல்லுகிற வார்த்தை, நீங்க யாரும் என்ன செய்யாதீங்க, நகோமின்னு சொல்ல வேண்டாம். என்ன எப்படி சொல்லணும், மாறான்னு சொல்லணும். இப்ப இந்த அம்மா எப்படின்னா, என் சூழ்நிலைக்கு ஏற்றது போல நீங்க என்ன பாருங்க, நான் போனது மாதிரி வரல. 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்க, அவள் போய், அதாவது இவங்க போய் டிராவல் பண்ணி பெத்லகேமுக்கு வந்தாச்சு. பெத்லகேமுக்கு வந்தா இவ என்ன எதிர்பார்ப்போடு வந்திருப்பா, அங்க நல்லா வாழ்ந்தாள்ல, பெத்லகேமில் ஆண்டவர் விசாரித்ததுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில வந்தாளா, எப்படி வந்தாளான்னு தெரியாது. ஆனா பெத்லகேமுக்குள்ள வந்த மறுநாள் அவங்களுக்கு என்ன தெரியுமா சந்திச்சது, தேசம் முழுவதும் கோதுமை வாசனை இருக்கும் பொழுது, எங்க பார்த்தாலும் கோதுமை வாசனை, எங்க பார்த்தாலும் கோதுமை பரோட்டா, கோதுமை பிரெட்டு, அப்படிதான் வாசனையா இருக்கு. இவ வீட்டில் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆமென். பார்த்தா ஒண்ணுமே இல்லை. தேசமே விசாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நகோமியும் ரூத்தும் ஒண்ணு இல்லாம இருக்கிறாங்க. ஆமென். நகோமி சொல்லல நீ போய் எதையாவது பண்ணிட்டு வான்னு. ரூத் வாலண்டியரா போய்
எனக்கு என்ன கிடைக்குதோ நான் அதை எடுத்து கொண்டு வரேன் அப்படின்ற. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள அன்பு இருக்கும் அப்படின்னா நம்மளோட வாயில முறுமுறுப்பே இருக்காது. ஆமென். சமூகையில் 25 பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு மரணத்துக்கு அப்புறம் 3 ஆயிற்று. 25 எத்தனை ஆயிற்று? 3 ஆயிற்று. இன்னைக்கு எத்தனை? இன்னைக்கு 9. ஆகஸ்ட் 20 வந்தா அந்த மரணம் நடந்து 1 வருஷம் ஆகுது. அந்த 25 வர்றதுக்குமே பல பாடு அந்த ஊர்ல. அவ்வளவு வீடு விசிட்டிங், அவ்வளவு விபிஎஸ், அவ்வளவு ஓட்டம் ஓடி அப்படி பார்த்தா இப்போ 9 பேர் தான் வராங்க. ஒரு நாள் உட்கார்ந்து நானே சிந்திக்கிறேன், ஆனால் நம்ம ஆண்டவரே, நம்ம என்ன தைரியத்தில் நம்ம ஓடுறோம்? நம்ம இப்படி ஓடுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாம் எதையுமே நம்ம சிந்திக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறோமே. எதனால ஓடுறோம்? நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆண்டவருக்குன்னு ஒன்று செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். எக்ஸ்பெக்டேஷன் ஹர்ட்ஸ். நான் இதை செஞ்சா இது நடக்கும், நான் இப்படி ஓடி நான் அதை செஞ்சா இது நடக்கும், அப்படி செஞ்சா அப்படி நடக்கும், இப்படி நான் இவங்களை பார்த்தா அவங்க என்ன மறக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எதுவுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எதை செஞ்சாலும் அது அவருக்காக செய்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டோம்னா எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் அதை நம்மை சேதப்படுத்தாது. கரங்களை உயர்த்தி ஒரு வழியில சொல்லுங்க. நான் ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட நம்ம சர்ச்சில் சொல்லியிருக்கிறேன். அதாவது நமக்கு இந்த இடத்துல ஒரு 200 பேர் இருக்கலாம் இல்லையா? 200 பேர் தாராளமாக இருக்கலாம். பட் நம்ம இங்கே இருக்கிறது இப்போ ஒரு 30-40 பேர் தான் நம்ம இருக்கிறோம். ஆமாம். ஆனால் ஆண்டவர் 200 பேர் தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் கர்த்தர் சபையை பெருக பண்ணுவார். ஆனால் அவர் பெருகவே பண்ணலைனாலும் நம்ம எப்படி ஓடணும்? நம்ம எப்படி ஓடணும்? உற்சாகமாக ஓடணும். ஹல்லேலூயா. நம்ம கைக்கு நேரிடுகிறவர்களை எப்படி செய்யணும்? உற்சாகமாக செய்யணும். அதுதான் வசனம். நீங்கள் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஆமாம். இப்போ தொடர்ந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். தம்பி ஞானத்துறை போன வாரம் எனக்கு ஒரு சிச்சுவேஷனால எனக்கு வர முடியல பாஸ்டர் அப்படின்னா வந்த எனக்கு உடனே ஒரு சின்ன டென்ஷன் ஆச்சு. உடனே நான் என்ன நம்மளால் என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு. அதில் 2 தடவை கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி சந்தோஷமா போய் எதையாவது ரெக்கார்ட் பண்ணி பாஸ்டரமா வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா ஒன்னையும் காணும். நான் ஓடி வந்து எல்லாம் உடனே நம்ம என்ன ஆயிடுவோம்னா ஃபிட்டப் ஆயிடக்கூடாது. இந்த கொரோனா டைமில் நடந்த காமெடியெலாம் உங்களுக்கு தெரியாது. அதாவது நான் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்போ யூடியூப்பில் நம்ம சர்ச்சில் உள்ள மக்கள் நம்ம பிரசங்கத்தை கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோனில் வச்சு இங்கே வச்சுட்டு பேசி 1 மணி நேரம் இருந்து விசுவாசத்தில் பேசுவேன். எப்படி 4 பேர் இதை கேட்க போகிறாங்க. ஆமென். ஆனால் நம்ம மக்கள் கேட்டாங்களான்னு அது வேற நமக்கு ஒரு கதை. சோத்திரம். அதை விட பெரிய நம்பிக்கை என்னன்னா நம்ம 1 மணி நேரம் பேசுறத ஃபோனு ரெக்கார்ட் ஆயிருக்கணும். பல நேரம் போய் ஓடி போய் பார்த்தா ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகி உட்காந்து. ஆனால் நான் பாருங்க ஃபெட்டப் ஆகவே இல்லை. எப்பாடு பட்டா நான் ரெக்கார்ட் பண்ணி அதை போடதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நம்ம அறுப்போம். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று அவனுக்காக அவர் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி இந்த வசனத்தை சொல்லுங்க. அழைக்கப்பட்டவர்களாய் சொல்லுங்க, எல்லா நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அல்லேலூயா. அதனால நீங்க எதையுமே எதிர்பார்க்காதுங்க. ரூத்து எதிர்பார்த்திருந்தான்னு வைங்களேன், முத நாளே மாமியாரை காலி பண்ணிட்டு மோவாபுக்கு போயிருப்பா.
நான் இவ்வளவு தூரம் நம்பி வந்தேனே, நம்பி வந்தேனே, ஒண்ணுமே இல்லாமல் அங்க வந்தீங்க. கேட்டிருக்கலாம் இல்லையா? கேட்கல, எதிர்பார்க்கவே இல்லை. வந்து பார்த்தா வெறுமையா இருக்குதா, உடனே எல்லாவற்றிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லாவற்றிலையும் மனரம்யமா இருக்க. ஆமென். பரிபூர்ணமடையமும் போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு பவுல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் அங்கீகரிக்கிறாங்களோ அங்கீகரிக்கலையோ, நம்மகிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை விரும்புகிறார் அப்படின்னா அதை அவர் விருப்பத்துக்காக நம்ம செய்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரங்களுக்குள்ள அடங்கிருங்க. ஆமென். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. செயல்படாம இருந்துடாதீங்க. ஏதாவது ஒண்ணு செயல்படுங்க. செயல்படாம பாருங்க. 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, ஒருத்தர் கூட வேலை இல்லாதவங்க கிடையாது. 12 பேரும் என்ன செய்யறாங்க? 12 பேரும் ஏதோ ஒரு விதத்துல செயல்படுகிறவர்களா இருந்தாங்க. செயல்படுகிறவர்களா சும்மா இருக்கவே முடியாது. ஆமென். செயல்படுகிறவர்களால் சும்மா இருக்கவே முடியாது. இந்த ரூத்து போன மறுநாளே கூடைய தூக்கிட்டு போயாச்சு. எங்க? வேலைக்கு இல்ல, பொறுக்குவதற்கு. 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சிலருக்கு அற்பமாய் தோன்றுகிறது, இந்த அம்மாவுக்கு ரொம்ப விலையேறப்பட்ட பொக்கிஷமா தோணுது. ஹல்லேலூயா. திரளா இருக்கிறவர்கள் அறுக்கும். இத்தனை நாள் பஞ்சமா இருந்த நாடாகும், இத்தனை நாள் பஞ்சத்தில் இருந்த நாடு செழிப்பு வந்த உடனே ஆமென் தாறுமாறா வெட்டுறது. ஆமென். எத்தனை பேர் ரேஷன் கடைக்கு போயிருக்கீங்க? ரேஷன் கடைக்கு போகாதவங்க கையை தூக்குங்க. அப்போ எல்லாரும் எப்படி நீங்கள் தூக்க மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை, ப்ரெஸ்டீஜ். ரேஷன் கடை. ஆமாம், ரேஷன் கடைக்கு போயிருக்கீங்கல்ல? ஆமாம். போத்தீஸில் போய் 1 கிலோ அரிசி கேளுங்க, அவன் எப்படி போடுவான்? ஒரு அரிசி கீழே விழாது. விழுந்தான்னு வைங்களேன், அவ்வளோதான், சேலரி கட் பண்ணிடுவாங்க. ரேஷன் கடையில் அவன் 10 கிலோ கேட்டான்னா 2 கிலோ கீழே தான். ஏன்னா அவன் உண்டாக்கல, அவன் இன்வெஸ்ட் பண்ணல, அவனுக்கு சம்பளம் கிடைக்குது, அவனுக்கு வேஸ்ட் பண்ணலாம், என்னனாலும் செய்யலாம். ரேஷன் கடைக்கு போற பையில மட்டும்தான் ஓட்டை இருக்கும். எத்தனை தடவை போனாலும் அதே ஓட்டை சாக்கோட தான் போவாங்க. என்ன கொஞ்சம் நைட்டா சிந்தும். நல்ல 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 அரிசி வாங்குறது ஓட்டை சாக்கு கொண்டு போவாங்களா? நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அங்க திரளா இருக்கு. இப்ப ரேஸ் அரிசி எவ்வளவு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க? அதனாலதான் ஃப்ரீ. எவ்வளவு பெரிய ஓட்டையா இருந்தாலும் ஃப்ரீயா கிடைக்குது இல்ல, நிறைய இருக்குது இல்ல, யாருக்கு கணக்கு கேட்கணும்? அல்லேலூயா. போவா, செல்வந்தர் அல்லவா, கொஞ்சம் எல்லாம் கீழே சிந்ததான் செய்யும். உழைக்கிறவனுக்கு தான் தெரியும், இல்லாதவனுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆசீர்வதிக்கும் பொழுது வீணா செலவு பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஆமென். எல்லா நேரமும் பணம் கொட்டாது, எல்லா நேரமும் பணம் கொட்டாது. ஊழியத்தில் கூட அவர் என்ன விரும்புறாரோ அது செஞ்சாதான் அவருக்கு போய் சேரும். ஆமென். பணம் இருக்குன்னு தாறுமாறா செலவு பண்றது அல்ல ஊழியம். உங்ககிட்ட என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ எல்லாத்துக்கும் கணக்கு வைக்கணும். பிள்ளைங்கள்லாம் கவனிக்கிறீங்களா மக்களே? எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கிறது உங்க அப்பா அம்மா. போய் பார்த்தா தான் தெரியும் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு. கஷ்டப்படாம கிடைக்குதுன்னு சொல்லி விரும்புகிறதெல்லாம் எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பிரைஸ் யூ ஹேவ் டு பே. ரட்சிப்புக்கு கூட ஒரு பேர் பண்ணணுங்க. கிருபை என்பது இலவசம். கிருபை என்பது அதுல நிலைத்து நிற்கிறதுக்கு நீங்க பே பண்ணணும். அதுல சஸ்டெயின் பண்ணதுக்கு யூ ஹேவ் டு பே. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு
சாகிறது வரைக்கும் அந்த விசுவாசம் சஸ்டெயினா இல்லைன்னா உங்க ரட்சிப்பு முடிஞ்சு போச்சு. ஃப்ரீயா கிடைக்கிறது, சும்மா கிடைக்கிறதெல்லாம் நிஸ்சாரமா செலவு பண்றதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அம்மா இந்த ரூத்து மற்றவர்களுடைய பார்வையில் அற்பமாய் தோன்றுகிறத இவ பொறுக்குகிற ஒரு நிலைமைக்கு உள்ள இவ வர்றா. ஏன் அப்படின்னா இவளுக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், உங்க கையில இருக்கிறது நிறைவேற்ற இல்லை. பார்த்து செலவு பண்ணணும், பார்த்து தூக்கி போடணும். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லாவற்றிலையும் நம்ம கணக்கு கொடுக்கணும். அது ஊழியமா இருந்தா கூட அப்படிதான். ஆமென், ஸ்தோத்திரம். அது ஒரு பெரிய பாடம் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் கர்த்தருக்கு செய்யறோம். அவர் சொல்றாரு, இது கர்த்தருக்கே போகலப்பா. கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு. ஆமை. எப்படி மோவாப் தேசத்துல அந்த அம்மா எப்படி இந்த நிறைவுள்ளவளா இருந்த இந்த நகோமி அப்ரோச் பண்ணாலோ, அதே மாதிரி தான் இவ குறைவுள்ளவளா பெத்லெஹேம்ல இருக்கும் பொழுது அந்த நகோமியை அப்ரோச் பண்ற. ஆமென். சில ஜனங்கள் எல்லாம் இருக்கும்போது நம்ம கூட இருப்பாங்க, கொஞ்சம் நம்ம அடி வாங்கும் பொழுது என்ன செய்வாங்க, எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற, அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஒருத்தங்க உடைக்கப்படும் பொழுது, ஒருத்தங்க நிர்கதியாய் நிற்கும் பொழுது முதல்ல நம்ம போய் அவங்க கூட நிற்கணும். அல்லேலூயா. எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு டீயாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆமென். உபத்திரவப்படுகிறவர்களின் உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர், அருவித்து தள்ளாதவர், அவரை போல நானும் இருக்கணும். யாராவது ஒரு ஆள் உபத்திரவப்படுறாங்களா, ஒரு கஷ்டமா இருக்கிறாங்களா, நம்ம அவங்களுக்கு நிக்கணும். அல்லேலூயா. இவர் சொல்றார், உன் செய்கைக்கு தக்க பலன். மோவாபில இருந்து இங்க வந்தது மட்டும் அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, பெத்லெஹேம்ல எல்லார் வீட்லையும் திரட்சி இருக்கும் பொழுது இந்த பிள்ளை எல்லாவற்றையும் விட்டு, அப்பா அம்மாவை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு வந்து இந்த வீட்டுல வெறுமையா இருக்கும் பொழுது இந்த மாமியாருக்காகவும் அவளுக்காகவும் பொறுக்க போறா பாருங்களா. அதையும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உங்கள் சிறுமையில நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பதை அவர் பார்க்கிறார். யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்க எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அநேகர் அசட்டை பண்ணப்படுகிற சிலவற்றை நீங்க எப்படி அணுகுகிறீர்கள் என்பதையும் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், இந்த ரூத்தின் புஸ்தகத்துல மட்டும் ஆண்டவருடைய பிரத்யட்சமான பிரசங்கம் கிடையாது, வார்த்தை கிடையாது, அடையாளம் கிடையாது, வாக்குத்தத்தம் கிடையாது, கைடன்ஸ் கிடையாது. அப்ப எதுங்க ரூத்த போவாசுக்கு நேராய் நடத்துதுன்னா, the decision she makes. அல்லேலூயா. அவளுடைய தீர்மானம். ஆமென். மோவாப்ல திருமணம் பண்ண சொல்றா யாரு? நகோமி ரூத்தையும் ஓர்பால்ட்ட என்ன சொல்றா? திருமணம் பண்ண சொல்றா. அங்க திருமணத்துக்கு ஒத்துக்காத இந்த ரூத்து, கவனிக்கிறீங்களா? பெத்லெஹேம்ல வந்த உடனே திருமணம் பண்ண சொன்ன ஆலோசனையை உடனே கேட்கிறா பாருங்க. எதனால? அதனாலதான் முதல்ல சொன்னேன், எதுக்கு நோ சொல்லணும், எதுக்கு எஸ் சொல்லணும்னு நமக்கு தெரியணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு எதுக்கு நோ சொல்லணும், எதுக்கு எஸ் சொல்லணும்னு ஒரு ஞானத்தை கொடுங்கப்பா. அல்லேலூயா. ரொம்ப அவசியம். யாருக்கு எஸ் சொல்லணும், யாருக்கு நோ சொல்லணும். அவ இருதயத்துல மோவாபுக்கு நோ சொல்லி இருக்கிறா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ இருதயத்துக்கு மோவாபுக்கு நோ சொல்லி இருக்கிறா. அவ இருதயம் பெத்லெஹேமை சார்ந்து விட்டது. ஆமென். இவன் பெத்லெஹேம்ல போவாஸ் இல்லைங்க, யார திருமணம் பண்ண நகோமி சொல்லி இருந்தாலும் ரூத் திருமணம் பண்ணியிருப்பா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்க பலன். ஆமென்.
இல்லை கரங்களை உயர்த்தீங்களா? நான் பாரப்படுறேன் ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லக்கூடாது. நம்முடைய வாலிப பிள்ளைகள் எல்லா நட்புக்கும் எஸ் சொல்லக்கூடாது. நம்முடைய வாலிப பிள்ளைகள் எல்லா அன்புக்கும் இணங்கக்கூடாது. சொல்லணும், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைன்னா அங்க நோ சொல்லணும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு கிருபையை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார்.